இங்கிலீஷ்ல கன்ஃப்யூசிங் செட் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில இதெல்லாம் வந்து இருக்கு. அதாவது ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தர மாதிரி இருக்கும். பட் வந்து தப்பு தப்பா வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிடுவோம். இதை யூஸ் பண்றதுக்கு பதிலா அது, அதை யூஸ் பண்றதுக்கு பதிலா இது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லிஸ்ட்ல நாம இன்னைக்கு பார்க்க போற வேர்ட்ஸ் என்ன அப்படின்னா பீன் வெர்சஸ் கான். ஓகே, ஸோ கோவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் தான் கான், பியோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் தான் பீன். ஓகேவா? ஆனால் சில சமயம் இந்த பீன் அப்படிங்கிறது கோவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மாகவும் ஆக்ட் ஆகும். அது எப்பெல்லாம் வந்து ஆக்ட் ஆகுது, ஏன் அது வந்து ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த லெசனில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். வெல்கம் டு தங்கிலீஷ் ரூட் டு லேர்ன் இங்கிலீஷ். நான் உங்கள் அருண். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரலாக வந்து பீன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். பி அப்படிங்கன்னா ஹெல்த்தை பற்றியோ இல்லை ஃபீலிங்ஸை பற்றியோ வந்து நம்ம வந்து பேசுகிறப்ப பீன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஹி ஹாஸ் பீன் சிக் ஃபார் அ வீக் அப்படின்னா ஒரு வாரமாக அவனுக்கு வந்து உடம்பு சரியில்லை. ஹி ஹாஸ் பீன் சிக் ஃபார் அ வீக். ஐ ஹாவ் பீன் எக்ஸாஸ்டட் சின்ஸ் வீ காட் ஹோம். நாங்கள் வீட்டுக்கு வந்ததுலேருந்து அப்படியே ரொம்ப டயர்டாக இருக்கு, அப்பா அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு சோஃபாவில் வாரோம்ல, அந்த ஐ ஹவ் பீன் எக்ஸாஸ்டட் சின்ஸ் வி காட் ஹோம். இன்னும் வந்து டயர்டாக தான் இருக்குது நமக்கு அப்படிங்கிறத வந்து சொல்கிறது. ஸோ இது வந்து பீன் அப்படிங்கிறது ஜென்ரலாக ஃபீலிங்ஸ் அண்ட் ஹெல்த்தை பற்றி நாம் வந்து சொல்லுவோம். பட் கோவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மாக வந்து நம்ம வந்து பார்க்குறப்போ அது ஏன் வந்து ரெண்டு ஃபார்ம் இருக்குது, அது என்ன மீனிங்கு, எந்த இடத்துல வந்து பீன் யூஸ் பண்ணணும், எங்கே வந்து கான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற குழப்பம் நம்ம எல்லாருக்கிட்டையுமே வந்து இருக்குது. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிளியர் அவுட் பண்ணலாம். சிம்பிளாக வந்து சொல்லணும் அப்படின்னா கான் வந்து ஒன் வே டைரக்ஷன், பீன் வந்து டூ வே டைரக்ஷன். கான் வந்து இப்போது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, ஓகே, அது வந்து கான். பீன் அப்படிங்கிறது ஒரு இடத்துக்கு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகுறது. ஐ வென்ட் அண்ட் ரிட்டர்ன்ட் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு பதிலாக ஹேவ் பீன், ஹேஸ் பீன் அப்படிங்கிற மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து பாருங்கள். தேவ் கான், அவங்க போயிருக்காங்க. தேவ் கான் டு தி சூப்பர் மார்க்கெட், அவங்க வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க. தேவ் பீன் டு தி சூப்பர் மார்க்கெட் அப்படின்னா அவங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. தேவ் கான் டு தி சூப்பர் மார்க்கெட் அப்படின்னா அவங்க சூப்பர் மார்க்கெட் போயிருக்காங்க, இன்னும் ரிட்டர்ன் ஆகலை. தேவ் பீன் டு தி சூப்பர் மார்க்கெட் அப்படின்னா அவங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. அஞ்சனா ஹேஸ் ஜஸ்ட் கான் ஃபார் அ ரன். ஃபார் அ ரன் அப்படின்னா வந்து ஏதோ ஜாகிங்கோ இல்லை ரன்னிங்கோ எப்படி வேணாலும் வந்து வச்சுக்கோங்க. இப்போ தான் அவள் வந்து ஜாகிங் போனா அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு கான். அஞ்சனா ஹேஸ் ஜஸ்ட் பீன் ஃபார் அ ரன் அப்படின்னா வந்து இப்போ தான் அவள் ஜாகிங் போயிட்டு ரிட்டர்ன் ஆனா, ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி. இப்போ தான் ஜஸ்ட் பீன் அப்படின்னா ஜாகிங் போனால் திருப்பி வந்து இப்போ தான் வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கா அப்படிங்கிற மீன். இதை இன்னும் கொஞ்சம் கிளியராக பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஹாலிடேஸ் வச்சு பார்த்தோம்னா கிளியராக வந்து உங்களுக்கு புரியும். நான் வந்து இப்போ திண்டுக்கல்லில் இருக்கேன், என் ஃப்ரெண்டு வந்து சென்னையில் இருக்கான். ஓகேவா? ஸோ அந்த இடத்துக்கு வந்து நான் சென்னைக்கு அவன் வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 தடவை வந்து போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹவ் பீன் தே 5 times already. நான் 5 தடவை அவன் என் வீட்டுக்கு வந்து போயிட்டு வந்துட்டேன், ரிட்டர்ன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம வந்து பீன் அப்படின்னு சொல்லுவோம். ஐ ஹவ் பீன் தே 5 times already. இதே இது வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக வந்து சொல்லணும் அப்படின்னா அவன் இன்னும் ஒரு தடவை கூட என்னை திண்டுக்கல்லில் வந்து பார்க்கவே இல்லை. He hasn't been to visit me in Dindigul yet though. நான் அவனை வந்து 5 தடவை போய் பார்த்துட்டேன், ஆனால் அவன் இன்னும் வந்து என்னை வந்து ஒரு தடவை கூட திண்டுக்கல்லில் வந்து பார்க்கல. I've been there 5 times already. He hasn't been to visit me in Dindigul yet though. இதே இது வந்து இப்படி இன்னொரு எக்ஸாம்பிளில் பாருங்கள். I'm looking for Anjana. Has she gone to Madurai? அஞ்சனா வந்து தேடிட்டு இருக்கேன், அவன் மதுரைக்கு போயிருக்காளா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறது. She's already been. She got back yesterday. ஸோ அவள் வந்து முன்னாடியே வந்து போயிட்டு நேற்றே வந்து வந்துட்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷி ஹஸ் ஆல்ரெடி பீன், முன்னாடியே போயிட்டு ரிட்டனும் ஆயிட்டா. அதுக்கப்புறம் ஷி காட் பேக் எஸ்டர்டே, நேற்று அவள் வந்தா அப்படிங்கிறது வந்து சொல்லுவோம். ஸோ ஜென்ரலாக ஒரு இடத்துக்கு வந்து ஒரு ட்ரிப் மாதிரி எடுத்து போகிறீங்க அப்படின்னா போயிட்டு நீங்கள் வந்து ரிட்டன் ஆகிட்டீங்கன்னா பீன். இன்னும் வந்து ட்ரிப்பு வந்து முடியல, அதே இடத்துல தான் இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து கான் வந்து யூஸ் பண்ணும். இப்போ பீன் அண்ட் கான் வந்து யூஸ்வலாக பீன் போட வேண்டிய இடத்துல வந்து கான் வந்து போட்டு காமன் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். நம்பர் 1, ஐ வந்துச்சுன்னா எப்பயுமே கான் போடாதீங்க. ஐன்னு வந்துட்டாலே பீன் அப்படிங்கிறத வந்து போட்டுருங்க. ஐ ஹவ் கான் டு சென்னை அப்படின்னா அது வந்து ஸ்டேட்மெண்ட்டே வந்து தப்பு. ஏன்னா ப்ரெசென்ட்டில் வந்து நான் வந்து இப்போ திண்டுக்கல்லில் இருக்கேன். ஐ ஹவ் கான் டு சென்னை அப்படின்னா நான் சென்னை வந்து போயிருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு ஐ ஹவ் பீன் டு சென்னை அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நான் வந்து சென்னை போயிட்டு நான் ரிட்டர்ன் வந்துட்டேன், சென்னையிலேயே இருக்கல. ஓகே, அந்த இது ஃபார்மேஷனே அப்புறம் தப்பாக போயிடும். ஐ ஹவ் கான் டு சென்னை அப்படின்னு சொன்னால் ஐ பீன் டு சென்னை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஓகேவா? ரெண்டாவது காமன் மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவர் ஆர் நெவர், இது ரெண்டு கூடயுமே வந்து பீன் மட்டும்தான் யூஸ் பண்ணும். ஐ பக்கத்துலேயும் பீன் மட்டும்தான் யூஸ் பண்ணும், கான் யூஸ் பண்ணக்கூடாது.
எவர் அண்ட் நெவர் இது பக்கத்துலேயே வந்து நம்ம வந்து பீன் தான் யூஸ் பண்ணணும், கான் யூஸ் பண்ணக்கூடாது. ஹவ் யூ எவர் கான் டு விழுப்புரம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அவன் வந்து இப்போ தான் நம்ம கூட தான் இருக்கான். அவன்கிட்ட போய் நீ வந்து விழுப்புரம் போயிருக்கியா அப்படின்னா போயிட்டு வந்திருக்கியா அப்படின்னு தான் நம்ம வந்து கேட்கணும். ஓகே, ஸோ அந்த இடத்துல ஹவ் யூ எவர் பீன் டு விழுப்புரம் அப்படிங்கிறது தான் வந்து கேட்கணும். ஏன்னா அவன் வந்து நம்மளோட இருக்கான். இந்த இடத்துல என் பக்கத்தில் வந்து இருக்கேன் அவன்கிட்ட வந்து நான் கேட்குறப்போ ஹவ் யூ எவர் பீன் டு விழுப்புரம் தான் கேட்கணும். ஹவ் யூ எவர் கான் டு விழுப்புரம்னு கேட்கக்கூடாது. ஏன்னா கான் அப்படிங்கிறது ஒன் வே டைரக்ஷன், அங்கேருந்து ரிட்டர்ன் கிடையாது அப்படிங்கிறது. ஓகேவா? அதே மாதிரி நெவர்க்கும் வந்து நம்ம வந்து பீன் தான் யூஸ் பண்ணணும். ஐ ஹவ் நெவர் பீன் டு லண்டன், நான் இது வரைக்கும் லண்டன் போனதே இல்லை. ஐ ஹவ் நெவர் கான் டு லண்டன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஐ ஹவ் நெவர் பீன் டு லண்டன் அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பீனுக்கும் கானுக்குள்ள வித்தியாசம் வந்து புரிஞ்சிருக்கும். நம்ம ஃபேஸ்புக்கில் இதை பற்றி இன்றைக்கி ஒரு எக்ஸசைஸ் வந்து நடக்க போகுது. அதில் கண்டிப்பாக வந்து மறக்காமல் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண். இந்த சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. டேக் கேர், டாடா.